ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன். இந்த பதிவு என்பது ராமேஸ்வரம் மீனவர்களுக்காக மட்டுமே பதிவிடப்பட்டது. இதை தமிழர்களாகிய அனைவரும் பகிர்ந்து லைக் செய்யுங்க, பகிருங்க. இந்த கருத்து அரசாங்கத்தின் காதுகளை எட்டும் வரை பகிருங்கள். ஏன்னு கேட்டாக்கா, இப்போ அடிக்கடி அந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்து செல்கிறது, படகுகளை பறிமுதல் செய்து கொள்கிறார்கள், சிறையடைக்கிறார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள் இலங்கையில் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக இந்த தகவல் பேசப்படுது. உடனே தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசு ஏதேனும் செய்யணும், மத்திய அரசு ஏதேனும் செய்யணும், மத்திய அரசு ஏதேனும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மத்திய அரசாங்கம் மசுரை பிடுங்காமல் இருக்குது, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை சார். ஒரு இந்தியா கவர்மெண்ட்டு நம்ம நாட்டில் ஒரு வளர்ந்த ஒரு நாடு, ஒரு சர்வதேச நாடுகளில் ஒன்றாக இருக்குது, ஐநாவில் ஒன்றாக இருக்குது, ஐநாவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. நம்ம நாட்டிலையும் முப்படைங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, கடற்படை அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ இலங்கை இராணுவ படையாக அந்த இலங்கை ரோந்து படை அடிக்கடி ரோந்து வருது. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டுகிறார்களா என்று பார்த்திருந்து படகுகளை பறிமுதல் செய்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது இல்லையா. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டுகிறார்களா இல்லையா என்பதை யாரும் நேரில் பார்த்தவர்கள் கிடையாது இல்லையா. இலங்கை இராணுவம் சொல்லுகிறது, அத்துமீறினாங்க அதனால் நாங்கள் பிடிச்சோம்னு சொல்லி. தமிழர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அத்துமீறவில்லை, நாங்கள் எங்கள் எல்லைக்குள்ளார தான் நாங்கள் மீன் பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் என்றால், இலங்கையின் கப்பற்படை அந்த ரோந்து படை கடலில் படகுல சுற்றும்பொழுது இந்தியாவோட ரோந்து படை ஏன் அதே எல்லை பகுதியில் சுத்தவில்லை? ஏன் இலங்கை மீனவர்களையோ அல்லது இலங்கையின் அந்த இந்த வராங்க இல்லையா ரோந்து, அவர்கள் நீங்கள் உங்கள் அத்தோட இருங்க, நாங்கள் எங்கள் அத்தோட இருக்கோன்னு சொல்லிட்டு ஏன் தமிழ்நாட்டிலேயும் முப்படை இருக்குல்ல. இப்போ சுதந்திர தினம் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 சொன்னாக்கா முப்படைகள் வணக்கம் செலுத்துகிறாங்க, முதல்வர் ஏற்றுக்கொள்கிறார்ல. அந்த கடற்படைக்கு, தமிழ்நாட்டின் கடற்படைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து, நீங்கள் ராமேஸ்வரம் இந்த கடல் எல்லையில் இலங்கைக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் தமிழ்நாட்டிற்குமான வரையறுக்கப்பட்ட எல்லையில் ஏன் தமிழகத்தில் இந்த கடற்படை வீரர்கள் ஏன் ரோந்து பணியை மேற்கொள்ளக்கூடாது? தமிழக மீனவர்களுக்கு ஏன் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது? இதுக்கு எதுக்கு மத்திய அரசாங்கம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக அரசாங்கமே அந்த ஒரு ரோந்து படையை ஏற்படுத்தி அதை ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாமே. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டாமல் பார்த்து கொள்ளும் கடமை நமது அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம், அப்போ ஆழ்துறை குளத்தில் ஒரு குழந்தை விழுந்ததுக்கப்புறம் அதை தோண்டி எடுத்து அழுகி விழறதை விட அந்த ஆழ்துறை கிணறுகளை மூடுவது நன்று என்று எப்படி நாம் முடிவெடுக்கின்றோமோ, அதுபோல மீனவர்களை பிடித்து சென்று விட்டார்கள், இப்பொழுது காப்பாற்றி கொடுங்கள், இப்போது போராடுவோம் என்று போராடுவதை விட, இனி மீனவர்களை யாரும் அத்துமீறி கடலில் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஏன் நம் நாட்டு கப்பல் படை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த முப்படைகளில் ஒரு வகையான அந்த கடற்படை ரோந்து பணியை மேற்கொள்ளக்கூடாது? முதல்ல இந்தியா கவர்மெண்ட் இதில் ஈடுபடணும்னு சொல்கிறத விட, ராமேஸ்வரம் மீனவர்களே, தங்கச்சி மடத்தை சேர்ந்தவங்களே, பாம்பன் மீனவர்களே, தமிழகத்தை சேர்ந்த மொத்த மீனவர்களே, நீங்கள் அனைவரும் தமிழக அரசிற்கு வேண்டுகோள் வையுங்கள். எப்படி இலங்கையில் ரோந்து படை வருகிறதோ அடிக்கடி, அதுபோல தமிழகத்தின் ரோந்து படை அந்த பகுதியில் அடிக்கடி நிலவ வேண்டும். அந்த ரோந்து படை தமிழக மீனவர்களை எல்லை தாண்டாமல் காக்க வேண்டும். 24 ஹவர்ஸும் மாற்றி வீரர்கள் ரவுண்ட்ஸில் இருக்கணும். இதுக்காக ஒரு 3 கப்பலை பிரத்யேகமாக விட சொல்லி நீங்கள் நமது பாதுகாப்பை நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள் என் மீனவ சொந்தங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்துக்களை மீனவர்களின் காதுகளுக்கு எட்டும் வரை பகிருங்கள், அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்டும் வரை பகிருங்கள், நல்ல தகவல்களை பாருங்கள், கெட்ட தகவல்களை ஒதுக்குங்கள் என்று கூறி, பேராசிரியர் கீதா மீனவர்களுக்காக இன்று இந்த காணொளியை நான் பதிவு செய்கின்றேன். அனைவரும் இந்த செய்தியை
பரப்புங்க. நம்ம மீனவர்களுக்கு, நம்ம தமிழக மீனவர்களுக்கு, நம்ம இந்திய மீனவர்களுக்கு பாதுகாப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. நன்றி.